அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் குறித்து விளக்கமளிக்காமல் பொள்ளாச்சி சம்பவம் குறித்து முதலமைச்சர் பேசுவது ஏற்புடையதில்லை என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் 100 சார் கேள்விகளை கேட்க முடியும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டது பின்னர் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார், அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை ஏற்பட்டது தமிழக மக்களுக்கு பேரதிர்ச்சி என்பது யாரும் மறுக்க முடியாது என்றார். எஃப்ஐஆர் வெளியானதற்கு மத்திய அரசின் அமைப்புதான் காரணம் என விளக்கமளித்திருக்கிறார்கள். மத்திய அரசின் அமைப்பாக இருந்தாலும் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் அரசு ஆவணங்களை எல்லாம் வெளியிட்டுவிட்டு இதுபோன்ற காரணம் சொல்ல முடியுமா என கேள்வி எழுப்பினர். முதலமைச்சர் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் குறித்து விளக்கமளிக்காமல் பொள்ளாச்சி சம்பவம் குறித்து பேசுவது இந்த சம்பவத்தை நியாயப்படுத்த முயற்சி செய்வதாக தோன்றுகிறது என தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே மாண்புமிகு கழகத்துடைய பொதுச் செயலாளருடைய அறிவிப்புக்கு இணங்க 82 மாவட்டங்களிலே பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழகத்திலே பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வேண்டும் என்று இங்கே இருக்கிற மூத்த முன்னாள் அமைச்சர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள், நடுநிலையாளர்கள் எல்லோரும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஆயிரக்கணக்கான பேர்கள் திரண்டு இந்த அரசுக்கு இன்றைக்கு நீதி வேண்டும் என்ற போராட்டத்தை செய்கிற போது அரசு அடக்குமுறையை கையாண்டு அனைவரையுமே கைது செய்து 82 மாவட்டங்களிலும் அது எஃப்ஐஆர் இருக்குது, கைது செய்து கைது நடவடிக்கையை மேற்கொண்டது. இதை நாம் எப்படி பார்ப்பது? அடக்குமுறை என்று சொல்வதா, அல்லது நீதி வேண்டும் என்று போராடுகிற எதிர்க்கட்சிக்கு ஆளுகிற கட்சி இங்கே நாங்கள் நீதி வழங்குகிறோம் என்று சொல்லுகிற சமிகையாக இதை எடுத்துக்கொள்வதா? இதுவரை முதலமைச்சர் இந்த பேரவையில் வருகிற வரை அவர் வாய் திறக்கவே இல்லை. இந்த சம்பவம் குறித்து நாடு யார் அந்த சார் என்று பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. சிறுமி முதல் பாட்டி வரை பாலியல் வன்கொடுமை நடைபெறாத நாட்களே இல்லை. போதைப்பொருள் நடமாட்டத்தால் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து தமிழ்நாடு சீர்கெட்டு போயிருக்கிறது. காவல்துறையை, உள்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாய் திறக்கவே இல்லை. இதை நாங்கள் கவனத்திலே கொண்டு வருவதற்கு நாங்கள் பதாகைகளை கொண்டு சென்றால் பேரவைத் தலைவர் அவர்கள் பல்வேறு காரணங்களை சொல்லிவிட்டு இறுதியாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உள்பட அவர்கள் முற்றுகையிட்டதனால தான் மேதகு ஆளுநர் வெளியேறிவிட்டார் என்று முழு பூசணிக்காயை சோற்றிலை மறைக்கின்ற வகையில் ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை அவர் அவையிலே பதிவு செய்தார்கள்.